நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் தான். அவனோட பிசிக்கல் பவர் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். அவனுக்கு எல்லாமே லிமிட்டடா இல்லாம அன்லிமிட்டடா இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ் எதுனா சென்டர் ரோலிங் ஃபார்மேஷன். அது அவங்க கிட்ட ரொம்ப ஸ்பீடாவே இருக்கு. ஹலோ அப்பா இல்ல, நீங்க ஒண்ணு மேட்ச் பாக்குறதுக்கு வர வேண்டாம். அந்த சின்ன பையன் நல்லா பேலன்ஸ் பண்றான். ஆல்ரைட், எனக்கு புரிஞ்சிருச்சு. சேட்டலைட் அப்புறம் ஸ்விஃப்டோட ஸ்பீடை யூஸ் பண்ணுவோம். கூடவே ரோலிங் ஃபார்மேஷனையும் யூஸ் பண்ணலாம். டீம் ரெஸ்டாரண்டே அவங்களும் ஒரு விதத்துல ஃபேமஸ் தான். இன்விசிபிள் கிங் ஆஃப் ரெயின். இன்விசிபிள் கிங் ஆஃப் ரெயினா? நாளைக்கு நடக்க போற மேட்ச் மழையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்ல சில மேகசின்ஸ் ஆர்டர் பண்ணேன். இட்டாலில இருந்து வந்திருக்க டீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்விசிபிள் கிங் ஆஃப் ரெயின். அப்படி ஒரு பேரும் இருக்கா? நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த டீமால ஒரு மேட்ச்ல 8ல இருந்து 10 கோல் வரைக்கும் போட முடியுமா? இது எந்த டீமாலையும் முடியாது. அவங்களால எப்படி முடியும்? எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். இதை நம்பவும் முடியல, ஏன்னா இவங்க விளையாடின மேட்சோட ஃபுட்டேஜ் யாருக்கும் கிடைக்கல. டீம் பேர்ஃபுட் என்னைக்குமே விட்டு கொடுத்ததே கிடையாது. எனக்கு முழு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீ வேணா பாத்துட்டே இரு. ஃபைனல்ஸ்ல அவங்கள நாங்க பீட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம மேட்ச்ல என்ன வெதர் கிடைக்க போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓ ஐசாக், நான் இது வரைக்கும் சந்திச்ச ஜிஜியோ கண்ட்ரோலர்ஸ்லயே உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. நீ வேணா பாரு, ஃபைனல்ஸ்ல நீயும் நானும் கண்டிப்பா மோத தான் போறோம். நான் அதுல உறுதியா இருக்கேன். என்ன, நிஜமாவா? அதுக்கு நீ உன்னோட பெஸ்ட கொடுக்கணும். ஓகே? டீம் பேர்ஃபுட் கிட்ட நாம தோத்ததா இருக்கவே கூடாது. ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல அவங்கள நாம தோக்கடிக்கணும். மறுபடியும் வேர்ல்ட் வின் ஃபார்மேஷன்ஸா? உங்களுக்கு அது தவிர வேற எதுவும் தெரியாதா? ஏன் நீங்க திரும்ப திரும்ப அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மிச்சம் எந்த ஃபார்மேஷனை பயன்படுத்தினாலும் அவங்களால ஈஸியா பிளாக் பண்ண முடியும். அதை எதிர்த்து அவங்களால கோல் பண்ணவும் முடியும். இதை பயன்படுத்தினா அவங்களால தடுக்க முடியாத என்னால உறுதியா சொல்ல முடியும். மத்த டீம்லாம் கவுண்டர் அட்டாக் அது இதுன்னு எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட மூவ்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க இதையே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. மத்தவங்க எதை பத்தி பேசினாலும் எனக்கு கவலையே இல்ல. கொஞ்சம் கூட கிரியேட்டிவா உங்களால யோசிக்க முடியாதா? எப்படிதான் எங்க அம்மா உங்களை வச்சு மேய்க்கிறாங்களோ தெரியல. அவங்கள பத்தி நினைச்சாலே கவலையா இருக்கு. உங்களை பத்தி தினமும் நினைச்சு அவங்க எவ்வளவு அழுதுருக்காங்களோ என்னவோ. தேவையில்லாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என்ன பத்தி பேசி என் ஒய்ஃபை பத்தி பேசாத. அதாவது உன் அம்மாவை பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? நீங்க அப்படித்தானே பிஹேவ் பண்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் பாசமா போய் அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? அப்படி எதுவும் பண்ணது இல்லையே. நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். இனிமே கூட நான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஓ ஏன் குரல் இவ்வளவு சோகமா இருக்கா? உனக்கு பசிக்குதா? இந்த வெதர் எப்படி இருக்கு பாரு. இந்த வெதர்ல போய் ஜெர்மன் டிஷ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்காது? இது ஒரு கிஃப்ட் ஷாப். சாப்பிடலாம் எதுவும் கிடைக்காது. இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க கால்? இந்த காயின்ல அப்படி என்ன இருக்கு? ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த காயின் எனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது. உங்களுக்கு ஏதாவது வேணுமா பசங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஜெர்மன் காயினை நீங்க சேல் பண்ற ஐடியால இருக்கீங்களா? ஆமாப்பா, இத சேல் பண்ண தானே நான் இங்க வச்சிருக்கேன். இந்த காயினோட பேரு இங்க இருக்கிற சில பேருக்கு தான் தெரியும். என்னோட சின்ன வயசுல நான் இந்த காயினை நிறைய இடத்துல பாத்திருக்கேன். லாஸ்ட் டைம் நான் விளையாடின மேட்சை பார்த்து நீ ஏதாவது ஃபீட்பேக் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே சொல்லலையே. உனக்கு என் கூட விளையாடணும்னு ஆசையா? தாராளமா, நான் அதுக்கான கான்ட்ராக்டை இப்பவே ரெடி பண்றேன். அப்பா, இந்த காயின் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இதுக்கு பேரு 40 ஜெர்மன் காயின். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். என்னோட பிசினஸ்க்கு இதை நான் கூடவே கொண்டு போவேன். இது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி. இதை வச்சு நீ ஜிஜோ ஃபுட்பால் விளையாடனா கண்டிப்பா இதோட அதிர்ஷ்டத்தினால உன்னோட டீம் தான் ஜெயிக்கும். வாவ், அப்பா இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த காயினோட விலை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? நீங்க எதிர்பார்க்காத விலை 500 யூரோ ஆகும். மொத்தமாவே 300 யூரோஸ் தான் இருக்கு. கரல், இது லக்கி காயின்றதால இத நீயே சொந்தமாக்கிக்க பாக்குறியா? இப்பவும் 500 யூரோக்கு கம்மியா தான் இருக்கு. ஒரு பிரதரா சொல்ற, உனக்கு ஒரு பிரச்சனை அது எனக்கும் தான். இங்க பாருங்க கடைக்காரரே, இந்த லிமிடெட் அடிஷனான கோல்டு ஹாட் டாக் உங்களுக்கு கொடுக்கறேன். ப்ளீஸ் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த காயினை கொடுங்களேன். அந்த காயின் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியம் இருக்கா என்ன? சரி, இந்தாங்க, நீங்க கேட்ட லக்கி காயின் உங்களுக்கே தரேன். நீங்களே வச்சுக்கங்க, சந்தோஷமா இருங்க. நிஜமாவா? Thank you so much மிஸ்டர். அப்பா,
நீங்க சொன்ன மாதிரியே மேட்சுக்கு நான் இந்த காயினை கொண்டு போறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆனா உங்களை பார்க்க முடியாதது எனக்கு வருத்தமா இருக்கு. ஜிஜிஓ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு மேட்ச் நடக்க போறது யார் யாருக்குன்னா இத்தாலி டீமுக்கும் சைனீஸ் டீமுக்கும். நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? உங்களுடைய பெரிய கரகோஷத்தை இத்தாலி டீமுக்கும் சைனீஸ் டீமுக்கும் கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். கம் ஆன், எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்க. இவங்க தான் நம்மளுடைய பேஃபு டீம். இது கூட போன தடவை நடந்த குரூப் மேட்ச் மாதிரி தான். ஜெயிக்கிறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் எடுக்கணும், டைல இருக்கிறதுக்கு 1 பாயிண்ட் எடுக்கணும், தோக்கிறதுக்கு 1 பாயிண்ட் எடுக்க தேவையில்லை. மேட்சோட முடிவுல எந்த டீம் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதுல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இதுல ஜெயிக்கிறவங்க டைரக்டா ஃபைனல் 16க்கு போயிட முடியும். தோக்கிறவங்க ஃபைனல் 16க்கு போகவே முடியாது. கவலைப்படாத கார். டீம் ரெஸ்டாரண்ட்டவே இன்னைக்கு நம்ம கண்டிப்பா தோக்கடிக்கிறோம். பிளான் படி விளையாடலாம். நம்ம ஜெயிப்போம் கைஸ். சரியா சொன்ன. எல்லாருக்குமே இந்த தடவை கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிதானே காரல்? ஆமா, டீம் பேர்ஃபுட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கறத இவங்களுக்கு காட்டலாம். கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க நமக்கு. அதனால எந்த டீமையும் நம்ம குறைச்சி இடம் போடக்கூடாது. நம்பிக்கை வைங்க गाइस. டீம் பேர்ஃபுட் இந்த மேட்சை ஜெயிக்க தான் போறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க வேணா பாருங்க. போன மேட்ச் மாதிரி ஆகாது. இந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்பாங்க. டீம் பேர்ஃபுட் கோ. 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 டீம் பேர்ஃபுட். போன தடவை நீங்க தோப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த முறை நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். ப்ளீஸ் அந்த நம்பிக்கையை நீங்க கெடுத்துறாதீங்க. சூரிய வெளிச்சம். அங்க பாத்தீங்களா? ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது சோஃபி தானே? ஏய், சும்மா நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. ஒரு டீமோட மேனேஜரா விளையாடுறத பார்க்க வந்திருக்கா. ஐசக்க நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. அவனுக்கு சேர பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அப்பா இந்நேரம் ஜெர்மனிக்கு வந்திருப்பாரா? எங்க எங்கேயாவது உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருக்காரா? உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. எனக்கு தண்ணி வேண்டாம். ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் இருந்தா அதை கொடுங்க ப்ளீஸ். என்ன ஐசக், உனக்கு அதிசயமா இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் கேட்டிருக்க? மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேட்சுக்கு என்ன வெதர் கண்டிஷன் கிடைக்குதுன்னு பாத்துருவோம். மழையா மட்டும் இருக்க கூடாது. என்ன நீ கவலையா இருக்க? ரெஸ்டாரண்ட் டீ கூட விளையாடும் போது ஜாக்கிரதையா விளையாடுன்னு சோஃபி என்கிட்ட சொல்லியிருந்தா. அவங்களுக்கு ரைனி கிளைமேட் கிடைச்சதுன்னா ஒரு மேட்ச்ல 8ல இருந்து 10 கோல் போடுவாங்களாம். நம்ம ஏற்கனவே ஒரு மேட்ச்ல தோத்துட்டோம். இது நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். இதுல நான் தோக்க விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்றத நீ தெளிவா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷான். இந்த மேட்சுக்கு கிடைச்சிருக்கிற வெதர் ரெய்னி. எஸ். ஓ நோ. அடடா, அப்படின்னா மழை பெய்ய தான் போதா? ஓகே டீம், உடனடியாக காயினை டாஸ் பண்ணுங்க.
கரல் காயின் டாஸ் பண்ணி விடு. ஓகே ஓகே. அப்பா. ஹெட்ஸ் விழுந்திருக்கு. ரெஃப்ரி, நாங்க என்ன சூஸ் பண்றோம்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஜாக்கிரதையா சூஸ் பண்ணுங்க. நாங்க ஹெட்ஸ் சூஸ் பண்றோம். உங்களுக்காக இருந்த 50% சான்ஸையும் நீங்க தேவையில்லாம மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நாங்க கிக் பண்றோம். நாங்க ரைட்ல இருக்கோம். டாஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும்ல. உங்ககிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா எல்லாம் தப்பா தான் முடிஞ்சிருக்கும். போன தடவை மேட்ச்ல டாஸ் போட்டது யாரு? அப்ப டிசிஷன் நான் தானே எடுத்திருக்கணும். சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, விட்டு தள்ளுங்க. சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க. சீக்கிரமா இந்த மேட்சை ஜெயிக்கிற வழியை பாருங்க, இல்லன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, நாங்க லெஃப்ட்ல இருந்து விளையாடுறோம். அப்பா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் தெரியுமா? விட்டு கொடுக்கறதுனால யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க பக்கத்துலயே போவோம். எப்படி விளையாடுறது ஜெயிச்சுதானே ஆகணும். அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்ததை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னமோ ஒண்ணு பண்ணுவோம். டீம்ல ரைட் சைடுல இருந்து விளையாட போறது யாருன்னா நம்ம டீம் பேக்ஃபுட். டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அறிமுகப்படுத்திடுறேன். டீம் பேக்ஃபுட்ல மிட் விளையாடுறாரு. அப்புறம் ரெண்டாவது பிளேயர் சேட்டலைட் ஸ்விஃப்ட் விளையாடுறாரு. டைட்டன் டிஃபென்ஸ்ல விளையாட போறாரு. அப்புறம் ஷேடோ கோல் கீப்பரா இருக்காரு. அப்புறம் லெஃப்ட் சைடுல விளையாட போற ரெஸ்டாரண்ட் பிளேயர்ஸையும் அறிமுகப்படுத்திடுறேன். டீமோட கேப்டனா ஹென்ஸ்மேன் விளையாடுறாரு. ரெண்டாவது பிளேயர் ஸ்விங் விளையாடுறாரு. அப்புறம் ட்ரிஃப்ட் ஸ்வே ஆஃபென்ஸ்ல விளையாடுறாரு. அப்புறம் ஸ்ட்ரோக் தான் கோல் கீப்பரா இருக்காரு. மழையில விளையாடுறது நமக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கு. நம்ம மூவ்ஸ்ல எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஓகேவா? வெதர் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. மழை பெஞ்சாலும் சரி, புயலே அடிச்சாலும் சரி, நாம இதுல ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஓகே. நாளைக்கு மழை பெய்யற வெதர் கிடைச்சா நம்ம அன்லக்கின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. மேட்சோட முதல் 15 நிமிஷத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த 15 நிமிஷத்துல அவங்களோட வீக்னஸ் என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவோம். நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிப்போம். உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரைட். ஆக்ஸலரேட் ட்ரிபிள். டீம் பேக்ஃபுட் கான்ஃபிடன்ஸோட மேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. மிட்டுக்கு பாலை கிக் ஆஃப் பண்ணி அவர் சூப்பரா பாலை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. டீம் ரெஸ்டாரண்ட் கேப்டன் அந்த பாலை எப்படியாவது வாங்கிருக்கோன்னு அவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. மழையில பாலை போஸ்ட் பண்ணி என்னால தள்ள முடியும். அவங்களால மழையில பாலை வச்சு விளையாட முடியாது, எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். நாங்க எப்படி குயிக்கா மூவ் பண்றோம்னு பாருங்க. சேட்டலைட்டை ஃபாலோ பண்ணிப்போ. நீ அங்கே இரு. நீ இருக்கிற இடத்துக்கு பால் வரும். நாம இந்த மேட்சை எந்த வழியில விளையாட போறோம்? உள்ள டேக்கிள் பண்ணிட்டே இருக்க போறோமா? மீத்துக்கு இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நமக்கு பின்னாடி டிஃபென்ஸ்ல எப்பவும் ஒரு ஆள் இருக்கணும். டார்கெட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் இருந்து உங்களால பாலை வாங்க முடியலையா? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முன்னாடி போய் டக்குனு பாலை வாங்குங்க. ஷான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு அட்டாக்கு தயாராகு. மெத், உன் பொசிஷனுக்கு போ. கோபுரத்தில் தூக்கி டீம் பேக்ஃபுட்ல இருக்கிற பிளேயர் சூப்பரா விளையாடுறாரு. நிறைய தடங்களுக்கு மத்தியில மெட் சேட்டலைட்டுக்கு பால பாஸ் பண்ணிட்டாரு. இந்த மழையில கூட டீம் ரெஸ்டாரண்ட் பிளேயர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க. அவங்க கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்பா நான் விளையாடுற மேட்ச பாத்துட்டு இருக்காரா?
அவர் மட்டும் இங்க வந்திருந்தா இந்த காயினை நான் அவர்கிட்ட கொடுத்து என்னோட எல்லா தப்பையும் அவருக்கு புரிய வைப்பேன். சேட்டலைட், இந்த மேட்ச்ல உன்னோட பெஸ்ட காட்டு. உன் சிக்னேச்சர் மூவ பயன்படுத்து. சேட்டலைட் ட்ரிபிள். ஜாக்கிரதை, அது ஒரு ஃபவுல். ஏன் ரெஃப்ரி இத பார்த்து விசில் பண்ணவே இல்ல? இந்த மேட்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதா? ஷோல்டர்ல அட்டாக் பண்ணா அது ஃபவுல்ல கணக்காகாது. அது மட்டும் இல்லாம சேட்டலைட் கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மழையில அந்த தர வலிக்கு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இந்த வெதரை பொறுத்தது. இதுல விழுறது சகஜம்னு எடுத்துப்பாங்க. என்ன இது? என்னால எந்த வீக்னஸையும் கண்டுபிடிக்க முடியல. டீம் ரெஸ்டாரண்ட் பால வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி நீ எவ்வளவு பேசுன, இப்ப நீ வாயடிச்சு போய் நிக்கிற பாத்தியா? எப்படி இவன் பால வாங்கினாங்கிற சந்தேகம் உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குல்ல? இப்ப டீம் ரெஸ்டாரண்ட் சென்டர் ரோலிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ண போறாங்க. மேத், உடனடியா அதை நீ பிளாக் பண்ணி ஆகணும். சேட்டலைட் சொல்லி கொடுத்த ஃபார்மேஷனை இப்ப யூஸ் பண்ணு. ஓ நோ, என்ன இந்த நேரத்துல சேட்டலைட்டும் மித்த இந்த மாதிரி கஷ்டமான மூவ் பண்றாங்க? ஓ நோ, இந்த புல் தரையில ஓடுறது கஷ்டமா இருக்கு. அதோட இதுல இருக்கிற மண்ணு அது மழையில ஈரமாகி சேறு மாதிரி ஆயிடுச்சு. தேவையில்லாத ஃபோர்ஸை இந்த நேரத்துல புஷ் பண்ணா அவங்க விழுந்துருவாங்க. எனக்கு என்னவோ இந்த நேரத்துல மித்தம் சேட்டலைட் எந்த ஒரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு தோணுது. அவங்க சென்டர் ரோலிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணிட்டு போட்டோம். மித்து சேட்டலைட் டிஃபென்ஸ்ல ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். டைட்டன், நீ இப்ப போ. டைட்டனுக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த நேரத்துல சென்ட்ரல் ரோலிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணா அந்த டீம் தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதை யூஸ் பண்ண போறேன். நீ என்ன சொல்ற? உங்களுக்கு நான் வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேட்சை கவனிங்க. டீம் ரெஸ்டாரண்ட் சரியான டைம் பார்த்து குயிக்கா விளையாடுறாங்க. நிறைய ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ஸ்மால் குரூப் அட்டாக். என்ன ஸ்மால் குரூப் அட்டாக்கா? அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை வேணா யூஸ் பண்ணட்டும் டைட்டன். நாம அவங்களை தோக்கடிச்சே ஆகணும். நீ ரொம்ப சரியா சொன்ன. டீம் பேர்ஃபுட் இந்த மழையை பார்த்து பயந்த மாதிரி இருக்க கூடாது. அவங்களை எதிர்த்து நம்ம ஈஸியா ஜெயிக்கணும். அதுக்கு நாம இன்னும் தயாராகல. அவங்களோட பாசஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கிட்டயே ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் விளையாடணும். சரியா சொன்ன. நீ சொன்ன மாதிரி முதல் 15 நிமிஷம் அவங்களோட வீக்னஸ் நம்ம புரிஞ்சுப்போம். நாம அதை புரிஞ்சுக்காம விளையாடினா தோத்துருவோம். செகண்ட் ஹாஃப்ல கடுமையா விளையாடினா கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்ன திட்டத்துல இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியலையே. ஆல்ரைட் ஹாம்ஸ்மேன், அந்த பிச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. பால் அவங்க கிட்ட போக விடாதீங்க. டீம் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நேரமா பால மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. டீம் பேர்ஃபுட் எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்களால எதுவும் பண்ண முடியல. சேட்டலைட் டிஃபென்ஸ்க்கு போய் உடனடியா அசிஸ்ட் பண்ணு. இந்த ரெய்னி வெதர் பேர்ஃபுட்டுக்கு ரொம்பவே டஃபா கொடுக்குது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. டீம் பேர்ஃபுட்ல இருக்க சேட்டலைட் அந்த பாலை தடுப்பாரா மாட்டாரா? பால் கிட்ட நெருங்கிட்டாரு. சேட்டலைட் அதை தடுத்துருவாரா? பிரமாதம். இப்ப ஸ்விங் கிட்ட பால் போயிடுச்சு. இந்த மழையில எப்படி அவங்களால இவ்வளவு வேகமா விளையாட முடியுது? நீங்க தடுங்க. ஓ சேட்டலைட். சேட்டலைட் பின் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரால் பால வாங்க முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த ரெய்னி வெதர்ல கூட டீம் பேர்ஃபுட் ரொம்ப போராடி விளையாடிட்டு இருக்காங்க. டீம் ரெஸ்டாரண்ட் பெனால்டி ஏரியா கிட்ட போயிட்டாங்க. டீம் பேர்ஃபுட்ல இருக்கிற ஷேடோ பால தடுத்துருவாரா இல்ல ரெஸ்டாரண்ட் டீம் கோல் போட விட்டுருவாரா? ஷேடோ வெயின் ஷாட் அடிச்சிட்டாரு. ஷேடோ தடுக்க தயாராயிட்டாரு. ஓ, என்ன நடக்க போகுது? அடடா, ஷாட் நினைச்சு அது பாஸ்ல போயிடுச்சு. ஷேடோ அவரோட பொசிஷன்ல தயாரா இருக்காரு. அவரால் அதை தடுத்துட முடியுமா? ஷேடோ, இந்த ஃபீல்டே ரொம்ப தண்ணியா தான் இருக்கு. உன்னால ஜம்ப் பண்ண முடியுமா? டைட்டன், நீ அவனுக்கு ரைட்ல ஹெல்ப் பண்ணு. டைட்டன், க்ரூசல் டேக்கிள். க்ரூசல் டேக்கிள். பிரமாதமான பிளாக். இத தடுக்கலனா கண்டிப்பா கோல் போயிருக்கும். டீம் ரெஸ்டாரண்ட்க்கு கிடைச்ச அற்புதமான சான்ஸ் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், அவங்க எப்படி பயந்தாங்கன்னு பாத்தியா? இந்த பயத்தை நாம அடிக்கடி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அவங்க இந்த மேட்ச் ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் பெருசா பண்ணி கிளிக்கல, எதுவும் சீன் போடாதீங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணி விளையாட விட போறீங்களா இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஷாடோ சேட்டலைட்டுக்கு பாஸ் பண்ணு, உடனே அட்டாக் பண்ணுங்க. ஓ, என்ன நடக்குதுங்க? சேட்டலைட்டுக்கு பால் பாஸ் பண்ண போய் டீம் ரெஸ்டாரண்ட் அந்த பாலை எடுத்துட்டு போயிட்டாங்க. கார்ல் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, யாரும் பயப்பட வேண்டாம், பொறுமையா கூலா விளையாடுங்க. ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். நேரம் வந்துடுச்சு, வால்வின் ஃபார்மேஷன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த டெக்னிக் நீங்க காலகாலமா யூஸ் பண்றீங்கன்னு. வேற ஏதாவது புதுசா யூஸ் பண்ணுங்க. டீம் ரெஸ்டாரண்ட் முதல் முறையா வேர்ல்ட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சேட்டலைட் டிஃபென்ஸ்க்கு உடனடியா வாங்க. உங்களோட ரோலிங் ஃபார்மேஷனுக்கு தயாராகுங்க. ஆல்ரைட் சேட்டலைட், நேரம் வந்தாச்சு. இது டீம் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் பேர்ஃபுட். ஆமா, இது நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். இந்த முறை நம்ம ஷூட் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. இது அவங்களால தடுக்க முடியாது. நான் ஜெயிக்க போறேன். இந்த மூவை யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஆடாதீங்க. இதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. அங்க பாருங்க, டீம் ரெஸ்டாரண்டோட வேர்ல்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கு. டீம் பேக்வர்ட் பிளேயர்ஸோட முகத்துல வெறும் பதட்டம் மட்டும் தான் தெரியுது. அப்பா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரா? இந்த மேட்ச்க்கு அவர் வந்திருந்தாருன்னா இதை விட பெருமை என் வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. சேட்டலைட் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் இது.